ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சமீபத்தில் நடந்த ரைசிங் கான்க்ளேவ் ப்ரோக்ராமில் பிரபல ஈவி கார் கம்பெனி எது அப்படின்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தோட ஃபேக்ட்ரியை திறந்து வச்சாங்க. ஆனால் இதை விட ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, புதுசாக தூத்துக்குடிக்கு சுமார் ஒரு 10,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தூத்துக்குடி தென் தமிழகத்தோட ஒரு முக்கியமான எலக்ட்ரானிக் ஹப்பாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். மொதல் கம்பெனியோ பார்த்தீங்கன்னா இமெக். இது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி அண்ட் இவங்க ஒரு 3,400 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனி மெயினாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அது சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி மூலமாக ஒரு 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மெயினாக இந்த கம்பெனி ஹை அண்ட் சர்க்கியூட் போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதில் பேர் போனவங்க. ஸோ ஆல்ரெடி வின்ஃபாஸ்ட் ஃபேக்ட்ரி இங்கே வந்தாச்சு அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும்போது அந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாகவே பார்க்கப்படுது. சரி, அடுத்து பார்க்க போகிற கம்பெனியோ கெயின் சர்க்கியூட் இந்தியா. இந்த கம்பெனியும் பிசிபி சர்க்கியூட் போர்டு, அப்புறம் ஒயரிங், கேமரா மாடியூல்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மெயினாக 74 லேயர்ஸ் சர்க்கியூட் போர்டு இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இது மிலிட்ரி அப்புறம் ஏரோஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ ராக்கெட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி இங்கே ஃபேக்ட்ரி அமைக்குது அப்படின்னா மேபி அங்கே யூஸ் பண்ண போகிற பார்ட்ஸை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபேக்ட்ரி மூலமாக ஒரு 4,700 பேருக்கு வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக ஒரு 250 ஏக்கருக்கு ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் பார்க் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கில் மெயினாக ஏரோஸ்பேஸ் அப்புறம் டிஃபென்ஸ் செக்டார்ஸ் இது ரிலேட்டட் கம்பெனிஸ் அவங்களுடைய R&D கம்பெனிஸை இங்கே அமைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி சென்னையை சேர்ந்த அக்னிகுல் காஸ்மோஸ் 121 கோடியில் ஸ்பேஸ் இனோவேஷன் சென்டர் கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக இவங்க சுமார் ஒரு 121 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது மூலமாக ஒரு 525 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஃபைனலாக கோயம்புத்தூரை சேர்ந்த சக்தி குரூப் அவங்க ஒரு 5,000 கோடிக்கு ப்ரொப்பலன்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஃபேக்ட்ரி தூத்துக்குடியில் கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது மூலமாக ஒரு 2,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ தூத்துக்குடியில் அடுத்தடுத்து டிஃபென்ஸ், ஸ்பேஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு பெரிய ஹப்பாக உருவெடுத்துட்ருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே பயங்கரமாக தண்ணி யூஸ் பண்ணும். ஸோ ஃப்யூச்சர் ப்ரூஃப்க்கு ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் இங்கே கட்டுறது பெஸ்ட்டு. அது மூலமாக இங்கே எந்த விதத்துலேயும் தண்ணி பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.